ஓம் நம சிவாய. இதில் பார்த்தீங்கன்னா அழகணி ஈஸ்வருடைய பாட்டு பார்த்துட்ருக்கோம். கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு. அந்த கொல்லனுடைய அந்த உலை வந்துட்டு எவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த வயிறு வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறார். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அவருடைய மனதில் உணரக்கூடிய எண்ணங்கள் ஏன் வந்துட்டு இது ஒரு இது அவர் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அதே மாதிரி அவங்களுடைய அறியாமை இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவருக்கு அவருடைய வயிறு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஹீட் ஆகுது. அவருடைய மனதில் நினைக்கும் பொழுது அவருடைய வந்துட்டு அந்த வயிறு ஹீட் ஆகுது. அதே மாதிரி நில் என்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுவதில்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொன்னால் கூட என்னால் வந்துட்டு அந்த மாதிரி அந்த நிலை நிறுத்த முடியல. நில் என்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லா இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த மாதிரி நம்முடைய மனதை நீங்கள் அதெல்லாம் நினைக்காத அப்படின்ட்டு நமக்கு தேவையான மட்டும் அந்த நம்ம வழியை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்துட்டு நிலையில் இருக்கக்கூடிய அந்த வல்லாருக்கு அதான் பாருங்கள், நெல்லென்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லாருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கொல்லென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ. சரிங்களா? அப்போ நான் வந்துட்டு நம்ம அந்த இறக்கும் பொழுது நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய உயிரை வந்து கொண்டு போயிடுவான் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த நான் வந்துட்டு உன்னை சாகடிக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்த நமன் என்ன நம்மளை விட்டுட்டு வந்துட்டு அந்த குடியோட அவனுடைய குடும்பத்தோடு வந்துட்டு வந்து நெருங்காமல் போயிடுவான் நெருங்காமல் போயிடுவானோ அப்படிங்கிறார். ஏன்னா நம்முடைய மனதை நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நம்ம கடவுளையும் நம்ம நினைக்கிறதுக்கும் நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு ஒரு வெற்றி அடையிறதுக்கும் ஒரு சாதகமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஊற்றை சடல மடி. ஊற்றைனா நம்முடைய அந்த சடலம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு நாத்தம் அடிக்கக்கூடிய ஒரு உடல் தான் நம்மளது இல்லை. அதே மாதிரி 4 நாள் குளிக்கலை, இல்லை நம்ம பல்லு விளக்கலை, இல்லை வந்துட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்யலைன்னா நம்மக்கிட்ட யாராவது நம்மக்கிட்ட வந்துட்டு யாரும் வந்துட்டு வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி அது ஊற்றை சடலமடி. அதே மாதிரி உப்பிருந்த பாண்டமடி. சரிங்களா? உப்பிருந்த பாண்டம்னா நம்முடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு அவர் உப்புன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வச்சுருந்து உப்பு போட்டுட்டு ஒரு பாண்டம் வந்துட்டு இருந்தால் அது வந்துட்டு எப்படி இருக்கும்? சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்முடைய நம்முடைய பாடி இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த உப்பு இருந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அந்த பாத்திரம் வந்துட்டு டேமேஜ் ஆகும். நீங்கள் வந்துட்டு அதை கவனிச்சிக்கிங்களா? சில இதில் மட்டும்தான் அந்த உப்பு வந்துட்டு அந்த பாத்திரத்தை வந்துட்டு நரிக்காமல் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி பல விஷயங்கள், தப்பான விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மாற்றி பிறக்க மருந்து எனக்கு மருந்து எனக்கு கெட்டதில்லை. சரிங்களா? அப்போ நம்ம மாற்றி பிறக்கணும் அப்படின்ட்டு நான் ஏதாவது மருந்து சாப்பிட்டா நம்ம மாற்றி பிறந்துட மாட்டோமா அப்படின்ட்டு நான் தேடிட்டுருக்கேன். ஆனால் அதுவுமே எனக்கு கிடைக்கல. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுமே என்றால் அது மாதிரி மாற்றி பறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா
இந்த ஊற்றி சடலமிட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனும். அப்போ அந்த வந்து அந்த மாதிரி ஒரு மருந்து வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா இந்த வந்து ஒரு அந்த அந்த ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த சடலத்தை விட்டு நான் வந்து உன்கிட்ட வந்து சேர்ந்துருவனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தின்றால் வாயு நோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாலே எனக்கு வந்து வாயு நோக்கும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு தாழைப்பழம் தின்னு சாவினைக்கு வந்ததடி. புரியுதுங்களா? நான் வந்துட்டு அந்த சாப்பிடவே முடியாத அந்த தாழைப்பழத்தை நான் வந்துட்டு சாப்பிட்டு எனக்கு வந்து சாவு எனக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஈஸியாக நம்ம வந்து சந்தோஷமாக எப்பயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒன்று வந்து நான் வந்து உனக்கு சொல்கிறேன். அதான் வந்து வாழைப்பழம். அது வந்து ரொம்ப ஈஸி. வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? அது மாதிரி ஈஸியான நான் வந்து ஒரு வழி வந்து நான் உனக்கு சொல்கிறேன். நீ அதெல்லாம் விட்டுட்டு இல்லை எனக்கு அந்த தாழைப்பழம் தான் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து யாராலுமே அந்த வந்து சாப்பிட முடியாத அந்த பழத்தை தான் நீ வந்து அந்த பாதையில் நான் வந்து போவேன் அப்படின்ட்டு நீ வந்துட்டு எனக்கு அதுதான் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு நீ போகிற. அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம் நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும் இல்லையா? அது வந்து உனக்கு தெரியாமல் நீ போகிற இல்லையா? இப்போது அந்த தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாக உள்ளோம். சரி, நான் வந்துட்டு அந்த தாழை பழம் தின்ட்டு சாவினுக்கு வந்து வந்ததடி. சரிங்களா? அப்போ தான் அந்த தாழை பழத்தை சாப்பிட்டு நான் வந்து எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த இறப்பு வந்துட்டு எனக்கு வந்து வந்துச்சு இல்லை. அதனால் நான் வந்துட்டு நான் அந்த தாழைப்பழத்தை நான் வந்து விட்டுட்டு நான் வந்து சாகாமல் சாக உள்ளோம். சரிங்களா? நான் வந்துட்டு நான் எப்பயுமே நான் வந்து சாகக்கூடாது, ஆனால் செத்து போன மாதிரி அது இருக்கணும். என்ன அந்த மாதிரியான ஒரு நிலை தான் பார்த்தீங்கன்னா அந்த சமாதிங்கிற நிலை. புரியுதுங்களா? அதுதான் அவர் சொல்கிறார். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு அந்த இறந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள, இல்லைங்களா? அப்போது அதாவது அந்த சாகாமல் சாக வல்லது அது. சரிங்களா? அப்போது அந்த வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. என்ன சரி, நான் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நான் வந்து இப்போ திரும்பவும் நான் போயிட்டு நான் வந்து இந்த வாழைப்பழத்தையும் நான் போய் சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியான நமக்கு வந்து சுலபமான நீ சொன்ன வழியிலேயே நான் வந்து போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த வாழ்க்கையை வந்து எனக்கு வந்து கிடைச்சிடாதா எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், பையூரிலே பிறந்து பாலூரிலே பிறந்து பையூரிலே இருந்து. சரிங்களா? நம்முடைய அம்மா வயிறுக்கு இல்லையா, அதான் வந்து பையூர். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பை மாதிரி தானே இருக்காது. அதுதான் அது. அதே மாதிரி பாலூரிலே பிறந்து அந்த பாரா போன இந்த ஊர் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம இந்த உலகத்தை தான் ஒரு அந்த மாதிரி சொல்கிறாரு. இதை பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூர்னா அந்த அந்த கடவுள் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம், அந்த ஊர் தான் வந்து மெய்யூர் இல்லையா? அங்கே போவதற்கு என்ன வேதாந்த வீடு அறியேன். நான் எனக்கு வந்துட்டு அதுக்கு வந்து என்ன வழி அப்படிங்கிற அந்த வேதாந்த வீடு வந்து எனக்கு தெரியல. என்ன அதே மாதிரி மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் என்ன, அதே மாதிரி இந்த மெய்யூரில் வந்து அங்கே போகிறதுக்கான அந்த வேதாந்த அந்த வீடு வந்துட்டு எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த வேதாந்த கருத்துக்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? வேதாந்த கருத்துக்கள். சரிங்களா? அப்போ வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த மாதிரி பொருட்கள் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது ஒரு அந்த விஷயங்கள் வந்துட்டு வந்து நமக்கு வந்து வேணும் இல்லையா, அதான் அவர் சொல்கிறார். வேதாந்த வீடறிந்தால்
பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாது. சரிங்களா? அப்போ வந்து இப்போ வந்து அந்த பையூர்னு சொல்கிறது அந்த அம்மா வயிறு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த மெய்யூர்னு சொல்கிறது வந்துட்டு அந்த நம்மளுடைய இந்த உடம்புல இருந்து நம்ம வந்து வாழ்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டுமே வந்துட்டு எல்லாமே போயிடும் இல்லையா, இல்லாமல் போகாதா அப்படின்ட்டு சொல்கிறார். மெய்யூர் அப்படின்ட்டு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு அறிந்தால் இப்போ அப்படின்னும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான் வந்துட்டு அந்த மெய்யூருங்கிறது. ஆனால் இப்போ செகண்டாக சொல்லக்கூடிய மெய்யூருங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய உடம்பு இருக்கு இல்லையா, நம்முடைய உடம்பு தான் நம்முடைய உடம்பு தான் அவர் சொல்கிறார் மெய் அப்படின்ட்டு. சரிங்களா? பையூரும் மெய்யூரும் எனக்கு அண்ணம்மா பாராய முடியாது, ஒன்று ரெண்டுமே வந்துட்டு எல்லாமே போயிடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா மாமன் மகளுடையோ மச்சினியோ நான் அறியேன், நீ எனக்கு யாருன்னே எனக்கு தெரியல, நீ வந்துட்டு எனக்கு வந்து அத்தை பொண்ணா இல்லை வந்துட்டு ஒன்று வந்து அந்த மச்சினி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளானிட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு உறவா அப்படிங்கிறது தெரியல என்ன. ஆனால் எனக்கு வந்து காமன் கணையனுக்கு கனலாக வந்து வேகுதடி. ஆனால் வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து சேரணும், வந்து உன்கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த காமன் கணையனுக்கு கனலாக வேகுதடி. சரிங்களா? அப்புறம் மாமன் மகளாகி மச்சினியும் நீயானால் என்ன, அந்த மாதிரி எனக்கு இந்த மாமா மகள் மச்சினி அந்த மச்சினி இந்த எல்லாமே வந்துட்டு நீ தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. நீ தான் அந்த மாதிரி வந்துட்டு வந்து நீ வந்து ஆயிட்ட அப்படின்னா என்ன, அந்த காமன் கணையெல்லாம் என் கண்ணம்மா கண் விழிக்க வேகாவோ என்ன, இந்த காமன் கணையெல்லாம் என் கண்ணம்மா. அப்போ வந்து அந்த காமன் வந்துட்டு நமக்கு வந்து அந்த உண்டாகக்கூடிய அந்த ஒரு கெட்ட புத்திகள் கெட்ட எண்ணங்களுக்கு அந்த காம எண்ணங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கண் விழிக்க வேகாவோ. அப்போ நம்ம சிவபெருமான் வந்துட்டு அந்த நெத்திக்கேனை திறந்தா வந்துட்டு எப்படி வந்து எல்லாம் சாம்பலாக போயிடுதோ அந்த மாதிரி நான் கண் விழிச்சுன்னா எல்லாம் வந்துட்டு வந்து வெந்து போயிடாதா, வெந்து போயிடணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. புரியுதுங்களா? ஓம் நம சிவாய.